Hi, hello friends. Welcome to our channel 𝐒𝐁𝐾 Official. இன்னைக்கான இந்த வீடியோல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க முன்னாடி டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனலுக்கான தம்ப்நெயில் எப்படி தயாரிக்கிறத பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு 3 அப்ளிகேஷன் தேவை. ஒன்னு PicsArt, அதுக்கப்புறம் Pixeilab, அதுக்கப்புறம் Snapseed அப்ளிகேஷன் தேவை. இந்த 3 அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்பட்டதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறீங்களோ ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை 4 ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இடையில அடிச்சதுக்கு அப்புறமா PicsArt அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே அடிச்சு வச்சிட்டேன், அதனால PicsArt அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சென்டர்ல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் கை வைக்கிற இடத்துல இருக்கிற சென்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்ச அந்த 4 இமேஜையும் கிளிக் பண்ணுங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து விடும். நான் கிளிக் பண்ண இடத்துல நான் கை வைக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கடைக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யூடியூப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. தம்ப்நெயில் சேஸுக்கு மாறிடும். மறுபடியும் முதல் இருந்த இடத்துக்கு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த 4 இருக்கிற இடத்துல 0 ஆக்கி விட்டுருங்க. அதை கிளிக் பண்ணி 0 ஆக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. கேலரியில் நான் சேவ் பண்ணிக்கிறேன், நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. கேலரியில் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே பேக் வந்துடுங்க. வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. என்ன பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி அந்த இமேஜில் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது, அதனால கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன். சென்டருக்குள்ள ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து அந்த இமேஜ் ஆட் பண்ணுங்க. இங்கே நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஆனதுக்கு அப்புறமா டூல்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு முதல் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜோட கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். டிஸ்பிளேல கை வச்சு மேல் நோக்கி அசைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்கள் காட்டும். அதில் ஒரு ஆப்ஷனை பார்த்து உங்களோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் முழுமையாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் டல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் கலர் கூட்டிக்கிறேன், கலர் காணாமல் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க உங்களோட கலர் கேட்ட மாதிரி. இங்கே வேறு எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். உங்களோட இமேஜோட கலர் அதிகமாகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆகிக்கலாம். கொஞ்சம் கடைசியாக இருக்கிறத மட்டும் இந்த கடைக்கு கொஞ்சம் கூட்டி வைங்க. நான் மிக வர கலர் அப்படி ஒரு 18 வச்சு டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இமேஜ் கொஞ்சம் டல்லாக வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்துட்டு டல்லாக இருந்ததுக்கு பதிலாக இப்போ கலர்ஃபுல்லாக வந்துட்டு. இப்போ இந்த இமேஜை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். கேலரில் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு Pixeilab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற நியூ டெஸ்ட்ன்றதை டிலீட் பண்ணுங்க. டிலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். டிலீட் ஆனதுக்கு அப்புறம் மேல் மூலையில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் சைஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் கிட்ட மாதிரி மாறிடும். ஆனதுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட்ல உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கடைக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ ஸ்னாப்சீட்ல கலர் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் ஆட் பண்ணுங்க. இப்போ இப்படி கேட்கும். இந்த டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கலர் வைக்கோங்க. போயிட்டு நான் தர போகிற கலர் இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கலர் இமேஜோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கலர் இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த கலர் இமேஜ் இப்படி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா இந்த டிக் கொடுத்துருங்க, சரின்ற டிக்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நான் கை வச்சு அசைக்கிற மாதிரி இப்படி அசைங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதை நீளமாயிக்கோங்க. இந்த கலர் இமேஜை நான் தார டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குரோமில் போய் சர்ச் பண்ணிடுங்க. கலர் பிஎன்ஜின் இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன கலர் தேவையா, ப்ளூ பிஎன்ஜின் போட்டு ப்ளூ கலர் பிஎன்ஜின் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிஎன்ஜில் வரும். நான் ஆரஞ்சு கலர் பிஎன்ஜின் போட்டு இந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு வேறு கலரில் வேண்டாம் போய் செய்யுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி அடுத்து இந்த கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக வச்சுருங்க. அந்த இமேஜை கீழ்ப்பக்கமாக ஏண்டா அடுத்த நாங்கள் அந்த என்ன வீடியோன்றதால தான் போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏன்றதை கொடுத்துட்டு எடிட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்று எழுதுகிறேன் பாருங்க. எழுதினதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கடைக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பைக் கலரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க.
அப்புறம் இந்த கரை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ஃபாண்ட் போய்க்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஃபாண்ட் எல்லாம் பிக்செல்லாப்லையும் பிக்சார்ட்லையும் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஐபட்டில் இருக்கிறேன், போய் பாருங்க. கீழே ஒரு 450 ஃபாண்டோட லிங்கும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கண்டா நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் எல்லாம் இருக்கும். அதில் நான் செலக்ட் பண்ண போகிற ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர் படி தான் பேர் நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் படி இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த கரையை பார்த்தீங்கன்னா சைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த சைஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கையாளதுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையண்டா இந்த கலர் நான் கொடுக்க போகிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்துடும். நீங்கள் ஓரளவு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதை கீழே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா சென்டரில் இருக்கும் இந்த டெஸ்ட். அப்போ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து டெஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணுறீங்கண்டா இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அடிச்சிருங்க. ஸ்பெல்லிங் கொடுத்து அடிச்சிருங்க. நான் கிளிக் பண்ணி அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு இந்த கீழே கொண்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபாண்டை தான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கண்டா இந்த இடத்துல இருக்கும் அது என்னென்னு சொல்லுங்க ஒரு ஃபாண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸை சிமால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஆகிக்கோங்க சைஸை. சின்னது பண்ணிட்டு படத்தை வச்சுருங்க. இணைக்க வச்சுருங்க. இது படத்துக்கு வச்சுருங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கண்டா உங்களோட வேலை முடிஞ்சது. இவ்வளோ இருந்தேன். இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா லைட் ரூம் அப்ளிகேஷனில் போட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வீடியோ போடுறேன் லைட் ரூம் அப்படி யூஸ் பண்ணுறேன்ற பேசிக்கில் இருந்து போடுறேன். இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணுறதுக்கு மேலே சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜை கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேரளில் சேவ் ஆகிடும். இப்போ சேவ் டு கலரை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேரளில் சேவ் ஆகிடும். நீங்கள் அந்த தம்ப்நெயில் எடுத்து உங்களோட வீடியோலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.